நம சிவாய. நலராஜனின் பூர்வக் கதை. சூத முனிவரே, நீர் மாபெரும் ஞானசீலர். புண்ணிய சரித்திரங்களை இன்னும் சொல்ல வேண்டும். பூர்வத்தில் தேவர்களும் அரசர்களும் யாரை பூஜித்து கிருதகிருத்தியர்கள் ஆனார்கள் என்று நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டார்கள். சூத புராணிகர் கூறலானார். முனிவர்களே, நீங்கள் கேட்டது மிகவும் நல்ல விஷயம். உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மதேவரும் அவரது புத்திரர்களாகிய மரிசி முதலிய பிரம்மர்ஷிகளும் சிவபூஜையை செய்தே கிருத்தார்த்தர் ஆனார்கள். அவர்கள் பார்த்திவலிங்கத்தையும் ஸ்வர்ணம், வெள்ளி முதலிய உலோகங்களாலும் இரத்தினங்களாலும் செய்யப்பட்ட லிங்கங்களையும் அர்ச்சித்தும் மானசீக பூஜை செய்தும் கீர்த்தி பெற்றார்கள். இப்போது பலர் பூஜித்து வருகிறார்கள். நாரத முனிவர் சிறப்பான சிவபூஜை செய்திருக்கிறார். முனிவர்களில் உயர்ந்த வசிஷ்டரும் பதிவிரதைகளில் உயர்ந்த அருந்ததியும் சிவபூஜை செய்தவர்கள். காசிபரும் அதித்தியும் பார்த்திவலிங்க பூஜை செய்து தம் இஷ்ட பலன்களை அடைந்தார்கள். ஸ்வயம்பு மனு முதலிய யாவரும் சிவபூஜை செய்து ராஜ்ய போகம் அடைந்தார்கள். ஸ்வயம்பு மனுவின் புதல்வன் பிரியவிரதனும் சிவபூஜையாலேயே தன்யனானான். இஷ்வாகு, மாந்தாதா, சகரன், நகுஷன், திலீபன், தசரதன் முதலியவர்கள் அனைவரும் தமது ஆயுட்காலம் முழுமையும் சிவபூஜை செய்தே வந்தார்கள். அவர்களில் தசரதன் எவ்வளவு காலம் சிவபூஜை செய்தும் புத்திர பாக்கியம் இல்லாமல் அதனை அடையும் பொருட்டு கோடி லிங்கார்ச்சனை செய்து பிறகு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அப்போது சிவஸ்வரூபமான அக்னி தேவன் விஷ்ணு ரூபமாக பிரசன்னமாகி 4 புத்திரர்களாக பிறந்தனன். கௌசலையும் வசிஷ்டரது கட்டளையை ஏற்று பார்த்திவலிங்க பூஜை செய்து வந்தாள். ஸ்ரீராமரும் தினம்தோறும் பார்த்திவலிங்க பூஜை செய்து வந்தார். அந்த சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் யாவருமே கிரமப்படி சிவபூஜை செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்தார்கள். பார்வதியின் சாபத்தால் பெண் தன்மை அடைந்த புரூரவன் சிவலிங்க அர்ச்சனையை செய்து சிவகடாட்சத்தால் 1 மாதம் ஆண் உருவமாகவும் 1 மாதம் பெண் உருவமாகவும் இருந்து வந்தான். பரதன் சிவார்ச்சனை செய்திருக்கிறான். பஞ்ச பாண்டவர்களும் சிவபூஜை செய்து வந்தார்கள். அவர்களில் அர்ஜுனன் வேதவியாசரின் உபதேசத்தை பெற்று விசேஷமாக சிவபூஜை செய்திருக்கிறான். கண்ணன் ஒரு காலத்தில் வடுககிரியில் 7 மாதங்கள் வரையில் சிவபூஜையை இடைவிடாமல் செய்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்று உலகத்தை சுவாதீனம் செய்து கொண்டான். அந்த சிவலிங்கத்திற்கு அவன் பூஜித்த வில்வத்தலங்கள் பர்வதாகாரமா இருக்கின்றன. நலராஜன் பூர்வ ஜனனத்தில் தான் வேடுவனாக இருக்கையில் தினம்தோறும் சிவபெருமானை பூஜித்ததால் தான் ராஜ்ய சம்பத்தை அடைந்தான். இவ்வாறு சூத புராணிகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, சிவஞான செம்மலே, அந்த வேடன் தினந்தோறும் பூஜித்த வகையையும் அந்த பூஜைக்கு சிவபெருமான் மகிழ்ந்து அவனுக்கு ராஜ்ய சம்பத்தையும் கொடுத்து அருளிய தன்மையையும் சிவபெருமானை அர்ஜுனன் அர்ச்சனை செய்த முறைமையையும் எங்களுக்கு விவரமாக கூற வேண்டும் என்று வேண்டினார்கள். சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார். முனிவர்களே, அற்புதம் என்ற பர்வதத்தில் வசிக்கும் வேடர் குலத்தில் பிறந்த ஆகுகன் என்பவன் தன் மனைவியான ஆகுகி என்பவளுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் இருவரும் அந்த மலைக்கு அருகிலுள்ள ஒரு சிவ ஆலயத்தை அடைந்து வேடன் சிவ ஆலயத்தினுள்ளும் அவன் பத்தினி சிவ ஆலயத்தின் வெளியேயும் நாள்தோறும் சிவலிங்கார்ச்சனை செய்து சிவ தரிசனம் செய்து வருவதை நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இவ்விதம் இருக்கும் போது ஒரு சமயம் ஜட்டாதரராகிய ஒரு யோகி மாலை பொழுதில் அவ்வழியே வந்து அங்கு சிவாலயம் இருப்பதை அறிந்து சிறிது நேரம் நின்றார். ஓம் நம சிவாய.